ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ்கேடி ஸ்டிச்சிங் அண்ட் சோப் மேக்கிங். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டன் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ண போகிறது 1 kg அளவுக்கு நம்ம சோப் மேக்கிங் பண்ண போகிறோம். குப்பைமேனி சோப்பு தான் இன்றைக்கி நம்ம தயார் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் டைமாக என்னோடய சேனலில் நான் 1 kg அளவுக்கு சோப்பு தயார் பண்ணுறதை உங்களோட ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக இது யாருக்காவது பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் 1000 கிராம் அளவுக்கு ஆயில்ஸ் எடுத்திருக்கேன். என்னென்ன ஆயில் எடுத்திருக்கேன் அப்படின்னா 600 கிராம் கோகனட் ஆயில் எடுத்திருக்கேன். கோகனட் ஆயில் ஹார்ட் ஆயில் அப்படிங்கிறனால 600 கிராம் கோகனட் ஆயில் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் சாஃப்ட் ஆயில்ஸ் 400 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். அது என்னென்ன ஆயில்ஸ் நான் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறதையும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். கேஸ்ட்ரோ ஆயில் 100 கிராம் எடுத்திருக்கேன். பாம் ஆயில் 75 கிராம் எடுத்திருக்கேன். ரைஸ் பிராண்ட் ஆயில் 75 கிராம் எடுத்திருக்கேன். சன்ஃப்ளவர் ஆயில் 75 கிராம் எடுத்திருக்கேன். ஆலிவ் ஆயில் 25 கிராம் எடுத்திருக்கேன். ஆல்மண்ட் ஆயில் 25 கிராம் எடுத்திருக்கேன். வேப்பாலை ஆயில் 25 கிராம் எடுத்திருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த எல்லா ஆயிலையுமே நம்ம ஒரு பிளாஸ்டிக் வாளியில் தான் நான் ஆயில் எல்லாத்தையும் அளவு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வேறு ஒரு பிளாஸ்டிக் வாளியில் தான் நான் இதை எல்லாத்தையுமே மாற்றி இதை நல்லா நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். நம்ம 1 kgக்கு நம்ம சோப்பு தயார் பண்ணுறனால கொஞ்சம் நம்ம எப்பயுமே ஒரு 500 கிராமுக்கு தான் நம்ம சோப்பு தயார் பண்ணுறப்ப ஒரு கப்பு மட்டும் தான் நம்ம எப்பயுமே யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ அந்த கப்பு இல்லாமல் ஒரு நல்ல ஒரு கனமான ஒரு வாளியில் நம்ம இன்றைக்கி இந்த சோப்பு தயார் பண்ண போகிறோம். இதை நல்லா ஆயில்ஸ் எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். ஒரு 15 நிமிஷம் ஆயிலை மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் குப்பைமேனி இலையை நம்ம டிஎம் வாட்டரில் தான் நான் இதுதான் டிஎம் வாட்டர். இதை வச்சு நம்ம குப்பைமேனியில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இலையில் தண்ணி சேர்த்து மிக்சியில் நல்லா மையாக அரைச்சிட்டேன். மீதி எனக்கு டிஎம் வாட்டர் இருக்குது. இந்த டிஎம் வாட்டர் எப்படி எடுத்தேன் அப்படிங்கிறத நான் உங்களோட ஷேர் பண்ணிடுறேன் இந்த வீடியோவிலையே. இப்போ ஆயில் மேக்கிங் பண்ணி நம்மளுக்கு ரெடியாக இருக்குது. எல்லா ஆயிலையும் நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். குப்பைமேனி இலையும் நான் அரைச்சி வச்சுட்டேன். இந்த டிஎம் வாட்டர் நம்ம எவ்வளோ எடுத்திருக்கோம் அப்படின்னா 375 கிராம் டிஎம் வாட்டர் நம்ம எடுக்கணும். அந்த 375 கிராமில் 250 கிராம் காஸ்டிக் சோடா மிக்ஸ் பண்ணுறதுக்காண்டி நான் அதை யூஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பேலன்ஸில் இருக்கிற 125 கிராமை குப்பைமேனி இலை அரைக்கிறதுக்கு பயன்படுத்தியிருக்கேன். குப்பைமேனி இலை அரைக்கிறதுக்கு எனக்கு கம்மியாக தான் டிஎம் வாட்டர் தேவைப்பட்டது. அதனால் பேலன்ஸ் உள்ளதை நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். லாஸ்ட்டாக நம்ம அதை மிக்ஸ் பண்ண போகிறோம். மொத்தம் நம்ம 375 கிராம் டிஎம் வாட்டர் எடுத்திருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா நம்ம குப்பைமேனி இலை அரைச்சதை இந்த ஆயிலோடு சேர்த்து இது ஒரு 10 நிமிஷமாவது நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே என்னோடய வீடியோஸ்லாம் நான் சொல்லியிருக்கேன். ஹேண்ட்மேட் சோப் நம்ம தயார் பண்ணுறப்ப நம்ம டைமிங்கை கொஞ்சம் பிரிச்சுக்கலாம். கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் நம்மளுக்கு ஆகும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆயில்ஸ் எல்லாத்தையும் நம்ம அளவு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஆயில்ஸ் எல்லாத்தையும் நல்லா மிக்சிங் பண்ணிக்கலாம் ஒரு 15 நிமிஷம். அதுக்கப்புறம் நம்ம என்ன சாறு எடுத்து நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த சாறு எல்லாத்தையுமே ஒரு 10 நிமிஷமாவது நம்ம நல்லா ஆயிலோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ நான் காஸ்டிக் சோடா அண்டு டிஎம் வாட்டர் கலந்த இந்த லேயை நம்ம அப்படியே ஆயிலில் நம்ம ஊற்றி சோப்பு தயார் பண்ண போகிறோம். காஸ்டிக் சோடா நான் எவ்வளோ எடுத்தேன் அப்படின்னா 152 கிராம் அளவுக்கு காஸ்டிக் சோடா எடுத்தேன். இந்த காஸ்டிக் சோடாவுக்கு 250 கிராம் டிஎம் வாட்டர் சேர்த்து நான் மார்னிங்கே ரெடி பண்ணிட்டேன். இப்போ ஈவினிங் ஆகுது. ஸோ இந்த லே நம்மளுக்கு ரெடியாக இருக்குது. இந்த லே தயாரிக்கிறப்ப நம்ம எப்போயுமே மூடி வச்சிடணும். அப்போ தான் நம்மளுக்கு இந்த மாதிரி மேலே வெள்ளை வெள்ளையாக வராது. நான் இன்றைக்கி மூடி வைக்க மறந்துட்டேன். அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் நம்மளுக்கு வெள்ளையாக மேலே வருது. அதனால் ஒன்றும் இல்லை. இதை நம்ம நல்லா வடிகட்டி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எப்போயுமே நம்ம லே யூஸ் பண்ணுறப்ப நல்லா வடிகட்டி தான் நம்ம ஆயில்ஸோடு நம்ம மிக்ஸ் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா அருமையாக நம்மளுக்கு இந்த ஆயிலோட இந்த லே மிக்ஸ் ஆக போகுது. நான் ஏற்கனவே என்னோடய வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன். நம்ம இந்த மாதிரி லேயை நம்ம மிக்ஸ் பண்ணுறப்ப
அந்த பதம் நம்மளுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா, மொத்தம் நம்மளுக்கு சோப் மேக்கிங்கில் வந்து 3 விதமான பதம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி லிக்யூடாக நம்மளுக்கு இருக்கும். 2வது வந்துட்டு நம்மளுக்கு கொஞ்சம் அந்த லிக்யூட்லேருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு அந்த மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் பார்த்தீங்களா, நம்ம அரைக்கிற மாவு. ஸோ அந்த பதத்துக்கு நம்மளுக்கு வரும். கொஞ்சம் டைமிங் ஆயிடுச்சு அப்படின்னா ரொம்ப கெட்டியாயிரும். அந்த ரொம்ப கெட்டியாகிறது நம்மளுக்கே தெரியும். அந்த வாளியில் இப்போ நான் வந்து வாளியில் தானே மிக்ஸ் பண்ணுறேன். அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறப்பயே நம்மளுக்கு வந்து கையில் நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கும் டைம் ஆக ஆக நம்ம மிக்சிங் வந்து பண்ணுறதுக்கும் வித்தியாசம் தெரியும். ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் இருக்கிறதுக்கும் செகண்ட் ஸ்டேஜ் வரப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி, லைட்டாக கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப கெட்டியாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் மிக்சிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ரொம்பவே டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அந்த டிஃப்ரெண்ட்லேயே நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஆனால் நம்ம வந்துட்டு இந்த ஹேண்ட்மேட் சோப் வந்து தயார் பண்ணுறப்ப ரொம்ப கவனமாக நம்ம வந்து செய்யணும். செகண்ட் ஸ்டேஜ் கரெக்டான ஸ்டேஜ் வந்த பிறகு நம்ம மோல்டில் வந்து நம்ம வந்து சோப்பு ஊற்றணும். ஸோ நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். அதாவது செகண்ட் ஸ்டேஜ் வராமல் மோல்டில் நம்ம ஊற்றினோம் அப்படின்னா சோப்பு வராது. ரொம்ப நம்மளுக்கு சோப்பு வந்து மிக்சிங் வந்து ரொம்ப திக்காயிடுச்சு அப்படின்னாலும் அந்த மோல்டில் ஊற்றுறப்ப நம்மளுக்கு வந்து கொஞ்சம் சரியாகவும் வராது. அதே நேரத்தில் சோப்பு வந்து நம்மளுக்கு ஊற்றுறதுக்கு ஈஸியாக இருக்காது. இப்போ வந்துட்டு நான் வந்து நல்லா மிக்சிங் பண்ணிட்டேன். இதோட வந்துட்டு நான் சென்ட் வந்து நான் சேர்க்குறேன். இந்த சென்ட்டோட ஸ்மெல்லு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் சந்தன வாடை எனக்கு இருந்தது. அதனால் இதை நான் சேர்க்குறேன். அதுக்கப்புறம் எஸ்டர்னல் ஆயில் வந்து சேர்க்குறேன். ஆல்ரெடி நான் வந்துட்டு எஸ்டர்னல் ஆயில் நான் வந்து சேர்த்துட்டேன். எஸ்டர்னல் வந்து ஆயில் வந்து சேர்க்கணுமா அப்படின்னா அது உங்களோட விருப்பம். சேர்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு மாய்ஸ்சரைசிங் நல்லா கிடைக்கும் எஸ்டர்னல் ஆயில் வந்து நம்ம சேர்க்குறப்ப. இப்போ வந்துட்டு நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ செகண்டாக இருந்ததுக்கும் நம்மளுக்கு வித்தியாசம் பாருங்கள், எவ்வளோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு. எப்பயுமே இந்த மாதிரி மிக்சிங் பண்ணுறப்ப கொஞ்சம் நம்ம ஸ்டாப் பண்ணி நம்ம அந்த ஆயில்ஸ் வந்து எந்த அளவுக்கு காஸ்டிக் சோடாவோட மிக்ஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் செக் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ வந்துட்டு நான் விட்டமின் இ கேப்சூலில் ஒரு கேப்சூல் நான் வந்து சேர்க்குறேன். அந்த மேலே அப்படியே அந்த க்ரீன் கலருக்கு மேலே அது இருக்குது பாருங்கள், அதுதான் விட்டமின் இ கேப்சூலோட. அது வந்து இப்போ மாத்திரையிலேருந்து தான் நம்ம அதை எடுத்திருக்கோம். ஓகே, இதை வந்துட்டு நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதுவுமே நம்ம வந்துட்டு ஒரு அருமையான ஒரு விட்டமின் இ வந்து நம்மளுக்கு ஒரு மாய்ஸ்சரைசிங் வந்து நல்லா கொடுக்கும். கண்ணுக்கு கீழே இருக்கிற கருவளையங்கள்லாம் நம்மளுக்கு வந்துட்டு போகும். ஸோ முகத்துக்கு வந்து ரொம்ப நல்லது. அதனால் நம்ம இந்த விட்டமின் இ கேப்சூல் வந்து இருந்தால் நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க, அது உங்களோட விருப்பம். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள்கிட்ட பிளெண்டர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பிளெண்டர் வந்து யூஸ் பண்ணலாம். நான் வந்துட்டு ஹேண்ட்மேடிலே தான் இந்த சோப் வந்து தயார் பண்ணுறேன். பிளெண்டர் என்கிட்ட இல்லை. பார்ப்போம், நம்ம மெதுவாக வாங்கலாம்னு நினச்சிருக்கேன், பார்ப்போம். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நம்மளுக்கு மாவு பதத்துக்கு கரெக்டான ஸ்டேஜில் வந்து வந்துடுச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம அப்படியே மோல்டில் வந்து ஊற்ற போகிறோம். கிட்டத்தட்ட எனக்கு 1.25 மணி நேரம் இந்த சோப் மேக்கிங் பண்ணுறதுக்கு எனக்கு 1.25 மணி நேரம் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியும் நான் நினைக்கிறேன். நான் என்னோடய சோப் மேக்கிங் வீடியோஸ்லாம் நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயந்தான், இந்த மாதிரி நம்ம ஹேண்ட்மேடு சோப் வந்து தயார் பண்ணுறப்ப அப்பப்போ நீங்கள் வந்துட்டு செக் பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா ஒவ்வொரு காஸ்டிக் சோடாவோட தன்மைக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு சீக்கிரமாக கெட்டித்தன்மை வந்துடும். அதனால் ஓவராக நம்ம கெட்டி ஆக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மோல்டில் ஊற்றுறது ரொம்ப கஷ்டம். அதனால் சரியான மாவு பதத்தை நம்ம அப்பப்போ செக் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ நான் பக்கத்துலேயே நான் என்னோடய வீடியோஸ்லாம் நான் காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ அழகாக நம்மளுக்கு இந்த மாவு பதம் வந்திருக்குன்னு பாருங்கள். இதை மோல்டில் ஊற்றிடலாம். இப்போ இதை நான் மோல்டில் ஊற்றிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு ஏதாவது சோப்பு வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். எந்த சோப்பு நீங்கள் ஆர்டர் பண்ணாலும் உங்களுக்கு 1 மந்த் கழித்து தான் சோப்பு உங்களுக்கு வரும். ஏன்னா நம்ம வந்துட்டு கோல்டு ப்ராசஸ் மெத்தடில் தான் நம்ம வந்து சோப்பு வந்து தயார் பண்ணிகிட்ருக்கோம். அதனால்
கோல்டு ப்ராசஸ் மெத்தடில் நீங்கள் கேட்குற சோப்பை நம்ம தயார் பண்ணி 45 நாள் கழித்து தான் நாங்கள் வந்து உங்களுக்கு அனுப்ப முடியும். அதனால் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா 1 மந்த் கழித்து தான் உங்களுக்கு சோப்பு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த கோல்டு ப்ராசஸ் மெத்தடில் சோப்பு வேண்டாம், சோப் பேஸ் வச்சு உங்களுக்கு சோப்பு வந்து வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்துட்டு கால் பண்ணலாம். அந்த மெத்தட்லேயே உங்களுக்கு நாங்கள் வந்து சோப்பு வந்து தயார் பண்ணி கொடுப்போம். சோப் பேஸில் நம்ம செய்கிற சோப்புகள் வந்து எப்போயுமே நுரை வந்து கம்மியாக தான் இருக்கும். இந்த மாதிரி கோல்டு ப்ராசஸ் மெத்தடில் கோகனட் ஆயில் வந்து யூஸ் பண்ணி நம்ம சோப்பு தயார் பண்ணுறதுல நுரை தன்மை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இதுதான் இதுக்கும் அதுக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ உங்களுக்கு எந்த விதமான சோப்பு வேணும்னாலும் நீங்கள் கால் பண்ணலாம். இப்போ வந்துட்டு நான் 2 ஹவர்ஸ் கழித்து இந்த வீடியோ நான் எடுத்திருந்தேன். நம்ம மோல்டில் ஊற்றின சோப்பு வந்து பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்திருக்குன்ட்டு. இதை நான் மோல்டுலேருந்து எடுக்கிற வீடியோவை அடுத்த வீடியோவை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். சின்ன சின்ன சோப்புமே நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இந்த சின்ன சின்ன சோப்பு வந்து நம்ம எதுக்காண்டி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.